நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபா விஜயகுமார். தை மாத பலாபலன்கள் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்போ நமக்கு வழி பிறக்க இந்த வருஷம்தான் இருக்குது. அதாவது ஜோதிடத்திலே மகர ராசியில் சூரியன் சஞ்சாரம் காரணம்னா உத்தராயணம், தாட்சாயணங்கள் உத்தராயணம் வருது. அப்போ வாழ்வில் மிகப்பெரிய மாறுதல் நடக்கின்ற மாதம் இந்த தை மாதம். முன்னோர்கள் சும்மாவாக சொன்னாங்க தை மாதத்தை பற்றி. இந்த மாதத்தில் பொங்கல் பண்டிகை இருக்குது, அதில் மாட்டுப்பொங்கல், தைப்பொங்கல் இருக்குது, காணும் பொங்கல், முன்னாடி போகி, பழையன கழிதனும் புகுதலும் வாழ்விற்கு இந்த தை மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தைப்பூசம், தை அமாவாசை, அதை விட சிறப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வாழ்வில் வெற்றி வெளிச்சம் பெரிய அந்தஸ்தில் ரத சப்தமி கரெக்டாக கொண்டாடுவாங்க. எல்லாம் இந்த மாதத்துலங்க. அப்போ அதை விட முன்னோர்களுக்கு திதி கொடுத்து ஜெயிக்கிறதுக்கு பல பேர் அது தை மாதத்தில் வருகின்ற அமாவாசை திதி கொடுக்க சிறந்தது. சார் தவற விட்டோம், ஒரே கஷ்டமாக இருக்குது, என்ன செஞ்சாலும் டெவலப் ஆகலை, என்ன பண்ணுறது? அப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது தை மாத அமாவாசையில் திதி கொடுத்து முன்னோரை வேண்டுவது. இந்த காலகட்டத்தில் உலக ரீதியாக பல மாறுதல் நிகழ்த்துங்க. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றம். ஒரு சில நாட்டில் போர்கள் நடந்து அதுக்குண்டான பிரச்சனைகள்லாம் மாறிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு என்ன நடக்குது? நமக்கு வழி பிறக்குமா? வாழ்க்கையில் ஜெயிக்குமா? பொதுவாக இந்த காலகட்டத்தில் புது வீடு போகிறது, புது தொழில் தொடங்க பெண்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க புது தொழில் தொடங்க, இதில் வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா, இல்லை கட்டின வீடு வாங்கலாமா, இந்த மாதிரி கேள்வியும் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. இதில் இன்னொரு சிறப்பு என்ன சார்? தொழில் ஆரம்பிக்கிறோம், வீட்டில் வச்சே பண்ணலாமா, இல்லை தனியாக பிடிக்கணுமா, வெளிநாட்டுக்கு போகலாமா, இல்லை உள்ளூர்லேயே இருக்கலாமா? இது மாதிரி எண்ணற்ற கேள்விங்க. நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா திருமணம் ஒரு எட்டாக்கனியாக இருக்கிறது. சார் திருமணம் எப்போங்க இருக்கும்? இப்போ 90s கிட்ஸு தாண்டி பல பேர்த்துக்கு என்ன ஆச்சுன்னா திருமணம் இருக்கா இல்லையா, ஜாதகத்தில் எல்லாமே நல்லாயிருக்கு, ஏன் நடக்கலை? இந்த தை மாதத்தில் தாங்க விட கிடைக்கிது. ஏன்னா இந்த காலகட்டம் தொடங்கும் போது கிரக நிலையில் மங்களகாரன் ராசியில் வந்து உச்சம் பெறுவார். தை மாதம் தொடங்கணுன்னே மங்களகாரன் வலுப்பெறும் போது இடம், வீடு, சொத்து, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், கணவன் மனைவி அனைத்தும் சுபமாக இருக்கும். இதில் ஒன்றே ஒரு சூட்சம விஷயம் மட்டும் தவிர்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த காலகட்டத்தில் என்னென்னா பெரிய முதலீடுகளில் கவனமாக பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டம். ஏனென்றால் 2ஆம் இடத்தில் இந்த 6 மாதம் ஆரம்பிக்கிற இடத்துல 2ஆம் இடத்துல ராகு, 8இல் கேது இருக்கிற காலகட்டத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டம். அப்போ இந்த தை மாதத்தில் உங்களுக்கு வாழ்வில் வெளிச்சம் வெற்றி தர இறைவனை பிரார்த்திக்கிறேன். மேச ராசி வளர்ச்சி வெற்றியை நோக்கி எப்போவுமே பயணிக்கிற ராசிங்க, குறிக்கோள் மிக்க ராசி. இந்த ராசி பார்த்திங்கன்னா கோபம், தைரியம், வீரியம் அனைத்தும் இருக்கும். அதே கூட பாசமும் இருக்குங்க. ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கெல்லாம் போராடுவோம். ஒவ்வொருத்தரும் வளர்த்து விடுறதுல இந்த ராசி சிறப்பான ராசி. நீ முன்னேறுவ, நீ வா, நான் போகிறேன், இங்கே பாரு, அப்படி இருக்கும். ஆனால் வளர்த்து விட்டவங்க வளர்த்த கடா மாறலப்பா இதுங்கிற மாதிரி திருப்பி கிடைக்கிற ஃபீட்பேக் ஒரு சிலர் தவறாக தான் இருக்கும். ஆனால் அதை கண்டுக்காதீங்க, நீங்கள் பாட்டு பயணிங்க. பொதுவாக இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. வண்டி வாகனமாக இருக்கலாம், காரு, பைக்கு, யூனிக்னஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இவங்களை நான் சூப்பர்வைசர் ராசிம்பேன், இவங்களையே நிர்வாகத்தில் மெக்கானிக்கல் ராசிம்பேன். சார் இந்த வண்டி A to Z அவ்வளோ பார்ப்பாங்க. கட்டணம் சம்மந்தப்பட்டு அவ்வளோ டீட்டெயில் இருக்கும். ராசி பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்க, இங்கே தாங்க சூரியன் உச்சம் பெறும். நிர்வாகம் இயற்கையாக அமைக்கப்பட்ட ராசி. இந்த ராசி எங்கே போனாலும் முதலாக பயணிக்கும். முதல்ல ஒரு எவ்வளோ ஒரு பிரச்சனையை ஃபஸ்ட்டாக போய் நிற்கும். அந்தளவுக்கு சிறப்பு வந்தாங்க. ஈவன் பெண்களாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் ஓட்டி பழகி ஆகணும். நிறைய பேர் பழகிட்டீங்க. இந்த பொண்ணுக்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட குடும்பத்தை பொறுப்பை தொழில் தாங்கும் ராசி இந்த மேசராசி. காலபுருஷ சக்கரத்தில் எத்தனையோ ராசி இருக்குல்ல, ஏன் மேசராசி முதலாக வச்சாங்க? ஏன்னா இந்த ராசி முதல், அதாவது எஞ்சான் உடம்புக்கு தலையே பிரதானம்பாங்க, சிரசே பிரதானம். அப்போ இந்த ராசி கரெக்டாக வீட்டுக்கு ஒரு மேசராசி இருந்து விட்டால் துணிச்சல், தைரியத்துக்கு அச்சம் இல்லை. அவ்வளோ சிறப்பான ராசிங்க. ரைட். இந்த ராசிக்கு இப்போ தை மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் பயணிக்கிறார். 10ல் சூரியன் மட்டுமா இருக்கார். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி இருக்கார். முதல்ல இந்த ராசி பார்த்திங்கன்னா சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எப்படி சார் இருக்கும்? முதல்ல பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது அற்புதமாக இருக்கிற காலகட்டங்கள். இந்த நேரத்தில் தான் புது தொழில் பண்ணலாம், புது பிஸ்னஸ் பண்ணலாம். தை பிறந்து விட்டன, வழி பிறந்து விட்டன. ஈவன் பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் பண்ணலாமா, பொட்டிக் ஷாப் வைக்கலாமா, மேக்கப் சம்மந்தப்பட்டது ஆர்டிஸ்ட்டாக போகலாமா, ஒரு சிலர்லாம் சார் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டாக இருக்கேன் பண்ணலாமா. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு துறை சார்ந்ததில் அவ்வளோ வளர்ச்சி அடைய காலகட்டம் வந்தாச்சு. நிச்சயமாக மேன்மை பெறுவீங்க. அதிகார பதவி தேடி வருது. அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறது உங்கள் திறமையாக இருக்கும். இதே இது சில மாதம் முன்னாடி இந்த ராசி பார்த்திங்கன்னா
எல்லாமே நடக்கிற மாதிரி போய் நின்று தட்டி போனது இது. இதில் ஒரு இது வேறு வந்துருச்சு, சார் 7.5 சனி வேலை செய்யாது சார், 7.5 சனி அப்புறம் 7.5 வருஷம் சும்மாவாக இருக்க முடியும். அதனால் தொழில் சம்மந்தப்பட்ட அற்புதமாக இருக்குது. குடும்ப பணம் சார், கையிருப்பு பணம் அதிகரிக்கும் காலகட்டம். 2ஆம் அதிபதி 2 மற்றும் 7க்குரியவர் 10ல் சூரியனோடு செய்யும்போது ஏதோ ஒரு அதிர்ஷ்ட வருமானம் உண்டு. நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதில் நகை வாங்கி வைக்கிறேன், அது மாதிரி நிறைய பேர் முயற்சிக்கிறாங்க. நிச்சயமாக ஷேர் மார்க்கெட்டில் பயணிங்க. அதான் ஆனால் ஒன்று ஷேர் மார்க்கெட்டில் டே ட்ரேடிங் பண்ணக்கூடாத ராசி இந்த ராசி. திருப்பி சொல்ல, டே ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஏன்னா டே ட்ரேடிங்கில் சந்திரன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கணும். உங்களுக்கு இமோஷ்னல் இருக்கும், பாசம் உணர்வுகள் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு செட்டாக வாய்ப்பு கம்மி. ஜாதக ரீதியாக பார்த்தா இன்னும் துல்லியமாக சொல்லலாம், பட் பொதுவாக வேண்டாம். இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா அரசியல் ஆர்வங்கள் அதிகரிக்கிற கால சூழ்நிலை வந்தாச்சு. நிச்சயமாக அதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் வந்திருக்கு. இப்போ நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், எப்படிங்க? உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் பார்க்கும் காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகளில் பார்த்திங்கன்னா ஒரு மாறுதல் ஏற்படுகிற காலகட்டம். சனி பார்க்க என்னென்னா ஸ்லோ டவுன் பண்ணுவார். சனின்னு அந்நிய கிரகமாக எடுக்கணும். இருக்கிற பிளானட்டரே பாருங்கள், கடைசி பிளானட் அது. அப்போ பூமியிலிருந்து தூரமாக இருக்கா, வேற்று மொழியை குறிக்கும், வெளிநாட்டை குறிக்கக்கூடிய அம்சமாக வருகிறது. அப்போ நிறைய பேர் வெளிநாடு முயற்சி பண்ணுறீங்க, வெளி மாநிலம் முயற்சி பண்ணுறேன், ஒரு தொழிலில் மாற்றம் பண்ணுறேன், தொழிலை கற்றுக்கிறேன், இதுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும். இந்த ராசிக்காரங்க செய்ய வேண்டியது தான். இந்த நேரத்தில் ஒரு சூப்பர் அம்சம், உங்கள் ராசியை 10ல் உச்சம் பெறாருங்க. ராசிநாதன் உச்சம் பெறுகில் அரசன் போல் ஆழ்வான். அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு நினச்சதை நிறைவேறுகிற காலகட்டமாக இருக்குது. நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியது ஒன்று, கோபத்தை குறைக்க வேண்டிய ராசி இதே ராசி தான். ஏன் சார் கோபத்தை குறைங்க? வேறு வழி இல்லை. குற்றம் குறை, கோபத்தில் பிரச்சனைகள் வருகிற ராசியாக இருக்கும். சார் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயமாக அதுக்குண்டான அனுகிரகம் இருக்கும். மாணவர்களுக்கு தான் சிறப்பான மாதம். இந்த எக்ஸாம் டைம்லாம் வருது, சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம், இந்த 10th +2 இந்த காலேஜுக்கு, இந்த விருப்பப்பட்ட காலேஜ் கிடைக்குமா, மருத்துவ சீட் கிடைக்குமா, இன்ஜினியரிங் கிடைக்குமா, நிச்சயமாக அதுக்குண்டான வழிவகை இருக்குது. நிறைய பேர் நிறைய எக்ஸாம் எழுதுறீங்க, சூப்பராக எழுதக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. நிச்சயமாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பதில் கொடுத்துட்ருக்கோம். சார் உறவு வகையில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். சின்ன சின்ன ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருக்கும், அது இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் அந்த டிஸப்பாயின்மெண்ட்டை தாண்டி வர மாதிரி பார்த்துக்கணும். குறிப்பாக இந்த டீச்சராக இருக்கிற நாளில் குரு வேறு வரப்போகுது. டீச்சராக இருக்கிறவங்க, லாயராக இருக்கிறவங்க, இன்ஜினியரிங், அது குறிப்பாக ரியல் எஸ்டேட் ஃபீல்டில், சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் முயற்சிகள் தேவைங்க. இதை தவற விட்டுற வேண்டாம். அப்போ நல்வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதத்தில் அவ்வளோ அற்புதமாக வந்துட்டுருக்கு. இந்த மாதத்தை விட்டுன்னு வேறு எந்த மாதத்தை படிக்க போகிறீங்க? அதுதான் உங்களுக்கு உண்டான பதில். உங்களுக்கு சிறப்பான மாதத்துங்கிறது மாற்றுக்கருத்தில். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.